Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட 12th standard Biozoology and Pure Science Zoology second midterm exam and half yearly exams கான important questions தான் பார்க்க போறோம். Chapter 10, 11, 12, 13. So biology students ஆனீங்கன்னா இந்த biotechnology lesson வந்து 9 அப்படினு சொல்லிட்டு இருக்கோம். Pure Science-னா 10ன்னு இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி syllabus எல்லாமே சேமான syllabus தான். So questions வந்து ரெண்டு group students-உம் biology students யூஸ் பண்ணிக்கலாம். Pure Science ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம நிறைய டைம் சொல்கிறது தான், ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்ரூவ் பண்ணோம். அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சாப்டர், அதாவது உயிர் தொழில்நுட்பியல் பயன்பாடுகள், இது வந்து நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் சரி, நான் வந்து மிட்டமுக்கு படிக்கிறேன் அல்லது வந்து ஆஃப் இயர்லிக்கு படிக்கிறேன், ரிவிஷனுக்கு, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு, எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து படித்தாலும் சரி நீங்கள் இந்த கொஷினை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லை புக் பேக் இருக்குது, ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின் ரெண்டுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜிக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம எல்லாம் அப்லோட் பண்ண பயாலஜி ரிலேட்டட் கொஷின்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு எதாக இருந்தாலும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அல்லது பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்குமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு லைக் பண்ணுறேங்க, ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறதில்ல, நம்ம எஃபோர்ட் எடுத்து போடுறோம். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு அண்டு 3 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரோசி எவ்வாறு இயல்பான பசுவிலேருந்து வேறுபடுகிறது, டிஎன்ஏ தடுப்பூசிகள், நிறைய டைம் கேட்டிருக்கக்கூடிய கொஷினு, மூலக்கூறு மருந்தகம், அதுக்கடுத்து தண்டு செல், அப்படி இல்லை அப்படின்னா மூளைச்செல்னு கேட்கலாம், ஸ்டெம் செல் பேங்கிங் சொல்லுவாங்க, பிசிஆர் பாலிமரேஸ் சங்கிலி வினை என்பது என்ன, விலங்கு நகலாக்கம் குளோனிங் அப்படின்னா என்ன, அதே போல் ஹிமுலின்னா என்ன, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கே இன்னொரு கொஸ்டின் இருக்குது, மனித இன்சுலின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹிமுலினாலும் மனித இன்சுலினாலும் ஒரே பேர் தான். ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதே போல் இந்த 8வது கொஸ்டின் பாருங்கள், தண்டு செல்லோட என்றால் என்னன்னு கேட்கலாம், குறிப்பு வரைகன்னு கேட்கலாம், அப்படி இல்லை மூளைச்செல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து காப்புரிமை, அது வந்து நம்ம பாட்னிலுமே படிச்சிருப்போம். ஸோ இருந்தாலும் இங்கே ரிவிஷன் பண்ணிங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு, மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட இன்சுலின்னா என்ன, ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்துக்கு வருகைக்கு முன் இன்சுலின் எவ்வாறு பெறப்பட்டது, இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி வச்சு படிச்சுங்க. அதே போல் மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் என்பது யாவை, ஏடிஏ குறைபாடு, இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ தடுப்பூசி, சரிங்களா? இங்கே ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸில் சொன்னோம். தண்டு செல், இதுவும் 2 மார்க்ஸில் வந்துருச்சு. நகலாக்கத்தோட சாதக பாதகங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் நேரிடக்கூடிய ஆபத்துகள், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்ப டிஎன்ஏ தடுப்பூசினா என்ன, சரிங்களா? அதோட நன்மை எழுதிங்க. மறுசேர்க்கை தடுப்பூசிகள்னா என்ன, அதோட வகை, நகலாக்க செம்மறியாடு, அதாவது டாலி எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா டாலி என்பது என்ன, அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, சரிங்களா? ஃபஸ்ட்டு குளோனிங்கில் பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து நகலாக்கத்தின் சாதக பாதகங்கள், அப்படி இல்லைன்னா நன்மை தீன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மறுசேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது, மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்களால் நேரிடக்கூடிய ஆபத்துகள், அதுக்கடுத்து மருத்துவத்துறையில் பிசிஆரோட பயன்பாடு, உயிரிய விளைபொருட்கள் என்றால் என்ன, சரிங்களா? இதுதான் வந்து அந்த லெசனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து உயிரிகள் மற்றும் இனக்கூட்டம். இனி வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே நமக்கு பாட்னியில் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து ரெண்டுமே பார்த்துங்க. இது வந்து 2 மார்க் கொஷினு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரையறு, சூழலியல் ஒதுக்கீடுன்னு கேட்கலாம், அல்லது சிறு வாழிடம்னு கேட்கலாம். அதுக்கடுத்து மண்ணின் தோற்றம்னா என்ன, சரிங்களா? அதுக்கு இன்னொரு பேர் ஃபீடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மண் உருவாகுதல் அல்லது மண் தோற்றம், அதுதான் ஃபீடோஜெனிசிஸ் சொல்கிறது. இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், அப்படி இல்லைனா மண்ணின் தோற்றம்னு கேட்கலாம். அதே போல் வேறுபடுத்துக, நீங்கள் வந்து இதை பாட்னிலுமே பார்த்துருக்கலாம், யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கடுத்து குளிர் உறக்கம், கோடை உறக்கம், இது நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஒட்டுண்ணி வாழ்க்கைன்னா என்ன, எடுத்துக்காட்டு வான்ட்காஃப் விதி, இணக்கமாதல், வேறுபடுத்துக, கொன்றுணி மற்றும் இறை, சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உயிரி தொகையின் பண்பு, பிறப்பு வீதம் மற்றும் இறப்பு வீதம் என்றால் என்ன, மண்ணின் பண்புகள், இருவேறு சிற்றங்களுக்கிடையே சார்பு ஏதேனும் இரண்டினை அட்டவணைப்படுத்துக,
வேறுபடுத்துக. கேடு செய்யும் வாழ்க்கை, உதவி பெறும் வாழ்க்கை. அதுக்கடுத்து நீரின் முக்கிய பண்புகளை எழுதுக. நீரில் வாழும் விலங்குகளின் தகவமைப்புகளை எழுதுக. இணக்கமாதல் என்றால் என்ன? சூழ்நிலை மண்டலத்தில் உயிரற்ற மற்றும் உயிர் காரணிகள் யாவை? பகிர்ந்து வாழும் வாழ்க்கை, மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவோம், என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. அதே போல் உதவி பெறும் வாழ்க்கை, கமன்சாலிசம் அப்படின்னு சொல்லுவோம், அதோட எடுத்துக்காட்டு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உயிரினங்களில் காணப்படும் தகவமைப்பு பண்புகளை வகைப்படுத்துக. மண்ணின் பண்பு, நிலவாழ் உயிரினங்கள் தகவமைப்பு, நீரில் வாழும் விலங்குகளோட தகவமைப்பு, நீரின் முக்கிய பண்பு, மண்ணோட பண்பு, இது எல்லாமே படிச்சிருங்க. சரிங்களா? நம்ம பயாலஜி பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பண்புகள் பயன்கள்னு இந்த மாதிரி இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ அது எல்லாமே படிச்சுங்க. லாஸ்ட் டைம் மண்ணோட பண்புகள் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் பணிகள்னு இருக்கும். மண்ணோட பண்புகள் வேறு, அந்த பணிகள், அந்த பயன்கள் அப்படிங்கிறது வேறு. சரிங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை கன்ஃபியூஷன் பண்ணி ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் எழுதி வச்சுருங்க. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுங்க. நீரில் வாழும் விலங்குகளோட தகவமைப்பு எழுதுக. அந்த கொஷின்ஸ் படிச்சிருங்க. வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே உள்ள சார்பின் வகை. அதுக்கடுத்து 12வது லெசனு. ஸோ பயாலஜியாக இருந்தீங்கன்னா 11 இருக்கும். உயிரிகளின் பல்வகைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு. இங்கே 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உயிரிய பல்வகைத்தன்மையின் 3 நிலைகள். அமேசான் காடுகள் பூமி கோளத்தின் நுரையீரலாக கருதப்படுகிறது. இந்த சொற்றொடரை ஞாபகப்படுத்துக. பூமிக்கோளின் நுரையீரலாக கருதப்படுவது எது, ஏன் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? இந்த 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செந்தரவு புத்தகம், ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் சிவப்பு தகவல் புத்தகம், இங்கிலீஷில் ரெட் டேட்டா புக்குன்னு சொல்லுவோம். ஸோ கொஷினை சுவாலஜி பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் நேமில் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள். சூழல் உள் பாதுகாப்பு, வெளி பாதுகாப்பு, அதோட வேறுபாடு. அயல் சிற்றினங்கள் படையெடுப்பு ஓரிட சிற்றினங்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிறது. அதோட வாக்கியத்தை நிரூபி. உயிரிய பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கான பல்வேறு காரணங்கள். அதே போல் பாதுகாக்கப்பட்ட பகுதி வனவிலங்கு புகலிடம், WWF, இது ரொம்ப முக்கியம். 5 மார்க்ஸ் பாருங்கள். அயல் சிற்றினங்கள் படையெடுப்பு ஓரிட சிற்றினங்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிறது. வாக்கியத்தை நிரூபி. உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான பல்வேறு காரணங்கள். சிற்றினங்களுக்கும் நிலப்பரப்புக்குமான தொடர்பை விவரி. உயிரிய பல்வகைத்தன்மையின் அடுக்குகளை விரிவாக எழுதுக. அயல்நாட்டு இனங்களின் உள்ளேற்றம் குறித்து விவரி. மரபொற்று போதல்னா என்ன, அதன் வகை, அப்படின்னா மரபொற்று போதலின் வகை. இணை மரபற்ற போதல்னு இருக்கும், அந்த கொஷினை படிச்சிருங்க. சூழ்நிலை மண்டல பல்வகைத்தன்மையின் 3 பிரிவுகளை விளக்குக. லாஸ்ட் லெசனு. ஸோ லாஸ்ட் லெசன் இருக்காது ஒரு சில இதில். நீங்கள் ஆஃபலிக்கு படிக்கிறப்ப பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இது படித்து தான் ஆகணும். லாஸ்ட் லெசன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். ஜஸ்ட் நீங்கள் புக் எடுத்து ரீட் பண்ணாலே போதும். இல்லை 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். நாம் மிக ஊனோட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் குறைப்பதில் தனிமனித பங்கு. பின்னோரற்ற சுருக்கமாக எழுதுக. வினைவேக மாற்றி, பசுமை இல்ல வாயு, சூழல் சுகாதார கழிவறைகள். அதுக்கடுத்து காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் 3 பட்டியலிடு. நீர் மாசுபாட்டின் மூல ஆதாரங்கள். நீர் மாசுபாட்டினால் உயிரினங்கள் ஏற்படுத்தப்படும் விளைவுகள். ஒலி மாசுபாட்டின் விளைவுகள். வேளாண் வேதிப்பொருட்களை அதிகம் பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவுகள். DDT உயிரிய உருப்பெருக்கம். சரிங்களா? அந்த கொஸ்டின் படிச்சிருங்க. லாஸ்ட்டாக 5 மார்க்ஸு. ஸோ வேளாண் வேதிப்பொருட்களை அதிக பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவு. மாசுபடுத்திகள்னா என்ன, அதோட வகை, அப்படின்னா மாசுபடுத்திகள் என்றால் என்ன, அதன் வகைன்னு கேட்கலாம். காற்று மாசுபாட்டினை கட்டுப்படுத்தும் முறைகளை பட்டியலிடு. கதிரியக்க கழிவுகள் என்றால் என்ன, கதிரியக்க கழிவுகளை அகற்றும் முறை, அப்படின்னா கதிரியக்க கழிவுகளை நாம் எவ்வாறு மேலாண்மை செய்யலாம். அதுக்கடுத்து மருத்துவ கழிவுகள் என்பவை யாவை, மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை. பியூ சயின்ஸுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் உண்டு, எப்படி வேஸ்டேஜை நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு. மின்னணு கழிவுகள் என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு அகற்றுவாய். நெகிழி கழிவுகளுக்கான தீர்வு குறித்து கட்டுரை எழுதுக. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷினு. டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 6 டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லா லெசனும் மிங்கிள் பண்ணி மனித விந்து செல்லு, அண்ட செல்லு, கருப்பையோட அமைப்பு, நிணநீர் முடிச்சு, இம்யூனோகுளோபின், நுண்ணுயிர் எரிபொருள் கலனு, HIV டயக்ராம் கூட ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி வேணாலும் கொஷின்ஸ் நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மினிமம் படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.